புதுப்பித்தல் முதல் வாரம். அத்தி மரமும் திராட்சை கொடியும். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையை பார்க்கும்போது அது அமைதியற்ற, அங்குமிங்கும் அலசடிப்படுகிற ஒரு கடலை நம் நினைவுக்கு கொண்டு வருகிறது. பலத்த சூறாவளி அங்கு அடிக்கிறது. வலிமையான நீரோட்டங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்து நிற்கின்றன. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்ட சக்திகள் அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டது போல இருக்கிறது. இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவன் தம்முடைய முக்கியமான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். வரலாறு தன் ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே தேவன் அந்த திட்டத்தை தன் மனதில் உறுதியாய் நிலைவரப்படுத்தியிருந்தார். இதையெல்லாம் நான் நேற்று சொன்னேன். தேவனுடைய திட்டம் அவருடைய ஜனங்களை மையமாக கொண்டிருக்கிறது. அவர் தம் உடன்படிக்கையினாலே தம்மை அவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அவர்களும் அவரிடத்தில் தங்களை உண்மையாகவே அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுகிற இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய உச்சக்கட்ட நோக்கம் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கிறது. இதை ஒரு வார்த்தையில் தொகுத்து சொல்லலாம். புதுப்பித்தல் என்ற வார்த்தை தான் அது. நான் தொடர்ந்து சொல்வதற்கு முன், புதுப்பித்தல் என்றால் நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் என்பதை விளக்கி சொல்லிவிடுகிறேன். புதுப்பித்தல் என்றால் ஒரு காரியத்தை திரும்பவும் அதற்குரிய சரியான இடத்தில், அதற்குரிய சரியான நிலையில் வைப்பதாகும். ஒரு காரியத்தை புதுப்பித்தல் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மை, அந்த காரியம் அதற்குரிய சரியான இடத்திலும் அதற்குரிய சரியான நிலையிலும் இல்லை என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இப்பொழுது நாம் இந்த விளக்கத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு பொருத்தி பார்ப்போம். முடிவு காலத்திற்கான தேவனுடைய நோக்கம் அவருடைய ஜனங்கள் அவர்களுக்குரிய தகுதியான இடத்திலும் அவர்களுக்குரிய தகுதியான நிலையிலும் திரும்ப வைப்பதாகும். தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற முடிவு கால திட்டத்தின் ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்படி நான் யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு திரும்பி போகிறேன். யோவேல் புஸ்தகம் ஒப்பீட்டளவில் ஒரு சுருக்கமான தீர்க்கதரிசன புஸ்தகமாகும். இது தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் அவர் அவற்றை எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்பதையும் எளிமையாக அதே நேரத்தில் விரிவாக எடுத்திருக்கின்றது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரமும் தேவனுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தின் ஒரு கட்டத்தை வெளிப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் அதிகாரத்தை தொகுத்து சொல்கிற வார்த்தை ஜீவனற்ற நிலை. 2ஆம் அதிகாரத்தை தொகுத்து சொல்கிற வார்த்தை புதுப்பித்தலாகும். 3ஆம் அதிகாரம் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. தேவனுடைய புதுப்பித்தலின் கிரியைக்கு நாம் எவ்வாறு ஒத்துழைக்கின்றோம் என்பதை பொறுத்து நியாய தீர்ப்பு வரும். அதில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் தேவனுடைய புதுப்பித்தலின் கிரியைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் நியாய தீர்ப்பில் தண்டிக்கப்படுவார்கள். இன்று நான் முதல் 2 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கும் சத்தியங்களின் மீது பிரதானமான கவனம் செலுத்தப் போகிறேன். ஜீவனற்று பாழாய் கிடக்கும் நிலை, அடுத்ததாக புதுப்பித்தல். தீர்க்க தரிசனம் எதையும் நான் வாசிப்பதற்கு முன் நான் உங்களிடம் ஒன்றை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எல்லா தீர்க்க தரிசனங்களின் முன்னணியிலும் 2 விசேஷமான மரங்கள் இருக்கின்றன. அத்தி மரம், திராட்சை கொடி. ஒரு விதத்தில் தீர்க்க தரிசனத்தில் சகலமும் இந்த 2 மரங்களின் நிலையை சுற்றித்தான் சொல்லுகின்றன. இந்த 2 மரங்களும் பட்டுப்போய் பாழாய் கிடந்ததென்றால் மற்ற சகலமும் ஜீவனற்று பாழாய் கிடக்கும். இந்த 2 மரங்களும் திரும்பவும் தழைத்து செழிக்கும் பொழுது மற்ற சகலமும் அவைகளோடு கூட தழைத்து செழிக்கும். யோவேலின் தீர்க்கதரிசன படத்தில் இந்த 2 மரங்களும் தேவனுடைய 2 வகையான உடன்படிக்கை ஜனங்களை அடையாளப்படுத்துகின்றன என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் தம் உடன்படிக்கையினால் இவ்விரண்டு வகையான ஜனங்களிடமும் தம்மை அர்ப்பணித்திருக்கின்றார். தேவன் தம் உடன்படிக்கையை மீறமாட்டார், முறிக்க மாட்டார். அத்திமரம் இஸ்ரவேலையும் திராட்சை கொடி சபையையும் சுட்டி காண்பிக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். பல வேத பகுதிகளில் அத்திமரம் பெரும்பாலும் பிரதானமாக இஸ்ரவேலையும் திராட்சை கொடி என்பது சபையையும் குறிக்கின்றது என்று தான் நான் விசுவாசிக்கின்றேன். ஆக இந்த அடையாளத்தை மனதில் கொண்டவர்களாய் யோவேல் முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கின்றேன். இது ஜீவனற்று முற்றிலும் பாழாய் கிடக்கிற ஒரு காட்சியை நமக்கு முன் வைக்கிறது. இந்த காட்சியின் ஆரம்பத்திலும் முடிவிலும் கவனம் திராட்சை கொடி மற்றும் அத்திமரத்தின் மீது பதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தேவனுடைய ஜனங்களின் சுதந்திரத்தை அந்நிய சக்திகள் ஊடுருவி
எல்லாவற்றையும் அழித்து பாழாக்கி போடுகின்றன. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. 7ஆம் வசனத்துக்கு செல்வோம். அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. திராட்சை செடியும் அத்திமரமும் இங்கு முன்னணியில் இருப்பதை கவனியுங்கள். இவை முற்றிலும் அழிக்கப்பட்டு பாழான நிலையில் இருக்கின்றன. பிறகு படத்தின் எஞ்சிய பகுதி 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. இங்கு இன்னும் 3 காரியங்கள் அடையாளமாக காண்பிக்கப்படுகின்றன. தானிய விளைச்சல், புதிய திராட்சை ரசம், எண்ணெய். தீர்க்க தரிசனத்தில் தானியம் என்பது தேவனுடைய ஜனங்களின் வல்லமைக்கு பிரதானமான ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. புதிய திராட்சை ரசம் சந்தோஷத்தை குறிக்கின்றது. அதுவும் வல்லமையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. புதிய எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரால் உயிரூட்டப்பட்ட புத்தம் புதிய அபிஷேகத்தையே எப்பொழுதும் குறிக்கின்றது. 11ஆம் வசனம் தொடர்ந்து சொல்கிறது. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சரச தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. இப்பொழுது நாம் திரும்பவும் அந்த மரங்களுக்கு செல்கிறோம். திராட்சை செடி வதங்கி உலர்ந்து போனது, அத்திமரம் சாரப்பட்டு போகிறது, மாதுளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி உலர்ந்து காய்ந்து போயின. மற்ற மரங்களும் இதில் சேர்க்கப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஆனால் கவனம் திராட்சை செடி மற்றும் அத்திமரத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் இவ் அனைத்தும் ஒரு வாக்கியத்தில் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. மெய்யாகவே சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. சந்தோஷம் என்பதே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் முற்றிலும் இல்லாமல் போனது. இப்பொழுது நாம் புதுப்பித்தலின் படத்தை யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆரம்பிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காக்கும், கனிகளை விளையச் செய்யும், அத்திமரமும் திராட்சை செடியும் மிகுதியான பலனை தரும். திரும்பவும் கவனிங்கள். வனாந்திரமாய் பாழாய் கிடந்த காட்சியின் முன்னணியில் இருப்பது போலவே இப்பொழுது புதுப்பித்தல் நடக்கின்ற காட்சியின் முன்னணியிலும் நாம் இந்த 2 மரங்களை ஒரு அடையாளமாகவே பார்க்கின்றோம். இஸ்ரவேலை அடையாளப்படுத்தும் அத்திமரம், சபையை அடையாளப்படுத்தும் திராட்சை கொடி, அவற்றின் நிலைதான் எஞ்சிய தேவனுடைய சுதந்திரத்தின் நிலையை பிரதிபலிக்கின்றது. தேவன் தம்முடைய ஜனங்களின் அடிப்படை தேவைகளை திரும்பவும் மீட்டுக் கொடுப்பதை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். திரும்பவும் இங்கே 3 காரியங்கள் வருவதை கவனிங்கள். தானியம், புதிய திராட்சை ரசம், எண்ணெய். தானியம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கும் வலிமை அல்லது பலனை அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் நிலையை புதிய திராட்சை ரசம் அடையாளப்படுத்துகிறது. இதுவும் நமக்கு பலனை கொடுக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் வல்லமையும் அடையாளமாக காண்பிக்கிறது. பிறகு அடுத்த வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களின் சார்பில் தலையிட்டு எதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்பதை அவரே தொகுத்து சொல்லியிருக்கிறார். திரும்ப மீட்டு கொடுப்பேன் என்பதுதான் இதில் மிக முக்கியமான திறவுகோல் வார்த்தையாகும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பச்சித்து தின்று அளித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், அதாவது திரும்ப மீட்டு கொடுப்பேன். ஆக இங்கு பாருங்கள், தம்முடைய ஜனங்களை குறித்த தேவனுடைய நோக்கத்தின் மையம் இவ்வார்த்தைகளில் தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுப்பேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் எதுவரை செல்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது வழக்கமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு நீண்ட தூரம் விரிவடைந்து செல்கிறது. வயல்வெளிக்குள் படையெடுத்த பூச்சிகளின் இராணுவத்தை துரத்துவேன் என்று மட்டும் தேவன் சொல்லவில்லை. அவைகள் தின்று அழித்து போட்ட எல்லாவற்றையும் நான் திரும்ப மீட்டு கொடுப்பேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது தேவனுடைய மகத்தான விசேஷமான வாக்குத்தத்தம். நாம் இதை உறுதியாய் இறுக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை எனக்கு நேரிட்ட அனுபவத்தின் மூலம் இதை நான் தெளிவாக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு பெண்ணுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
அவள் ஒரு வியாதியினால் பலவீனப்பட்டிருந்தாள். அவளுடைய முகம் ஒரு பக்கமாய் கோணி போயிருந்தது. அந்த வியாதியின் விளைவாக அவளுடைய முகம் நிரந்தரமாய் முறுகி திருகி கொண்டது. அவளுடைய வாயின் ஒரு ஓரம் கொஞ்சம் மேலே இழுத்த நிலையில் இருந்தது. அவளால் இயல்பாக சிரிக்கக்கூட முடியாது என்பதுதான் இதில் உண்மையாகவே சோகமான ஒரு விஷயம். நான் அவளுக்காக ஜெபித்தேன். பிறகு ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து ஊழியத்தில் பங்கெடுத்த ஒரு சிறு கூட்ட ஜனங்களுடன் சேர்ந்து நின்றேன். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாங்கள் காத்திருந்தோம். 10 நிமிடங்களில் அந்த பெண்ணின் முகம் மாறியது. அவருடைய இறுக்கமான தசைநார்கள் விடுவிக்கப்பட்டன. நிறம் திரும்பவும் வந்தது. முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அவளுடைய இடது காலும் இடது கையும் முழுமையுமாய் சுகமடைந்தன. 10 நிமிடங்களில் அவள் பூரண சுகமடைந்தாள். இதில் மெய்யாகவே என் மனதின் ஆழமாய் பதிந்த விஷயம் இதுதான். அந்த கூட்டத்திற்கு அந்த பெண்ணை அழைத்து வந்த பெண் அவளிடம் பிரமிப்படைந்தவளாய் இவ்வாறு சொன்னால், நீ இங்கு வந்தபோது இருந்ததை விட இப்பொழுது 10 வருடம் இளமையாய் தெரிகிறாயே, அது எப்படி? 10 நிமிடங்களில் தேவன் அவளுக்கு அவள் இழந்த 10 வருடங்களை திரும்பவும் மீட்டு கொடுத்தார். பூச்சிகள் தின்று அழித்து போட்ட எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்தார். இதுதான் புதுப்பித்தலாகும். இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப மீட்டு கொடுப்பதாகும். நான் திரும்ப மீட்டு கொடுப்பேன் என்பது வேதத்தின் மிகவும் ஆழமான வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகும். இதில் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. புதுப்பித்தல் என்பது ஆவிக்குரிய உணர்வுகளுக்குரிய சரீர பிரகாரமான எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது தனிநபரையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது குடும்பத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது தேவனுடைய ஜனங்களை ஒட்டுமொத்தமாகவும் உள்ளடக்கி இருக்கிறது. இதை கவனியுங்கள். பழைய உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரவேல் ஒவ்வொரு 50வது வருஷத்தையும் யூபிலி வருடமாக கொண்டாட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அது ஒரு விடுதலையின் வருஷமாக, இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற வருஷமாக இருக்கிறது. அது இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று தேவனே அதை வரையறுத்திருக்கிறார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவரும் தன் காணியாட்சிக்கும் அல்லது சுதந்திரத்திற்கும் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன். நல்லது. இதுதான் யூபிலி வருஷத்தின் நன்மைகள். பாரங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை, கடன் பிடியிலிருந்து விடுதலை, அந்நிய தேசத்தில் அகதியாய் வாழ்ந்த நிலையிலிருந்து விடுதலை. இது இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற நேரம். தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சுதந்திரமாய் கிடைத்த தங்களுடைய சொந்த காணியாட்சிக்கு திரும்ப செல்கிறார்கள். குடும்ப உறவுகள் திரும்ப மீட்கப்பட்டு ஒன்றாய் இணைக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த குடும்பத்திற்கு திரும்பி செல்கிறார்கள் என்பதை இன்றைய சூழ்நிலையில் சிந்தித்து பாருங்கள். உடைக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாய் ஒன்று சேர்வதை சிந்தித்து பாருங்கள். இவையெல்லாம் பூச்சிகள் தின்று அழித்து போட்ட வருஷங்களின் விளைச்சலை நான் உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுப்பேன் என்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. ஆமென்.